பொதுப்பணித்துறை அமைச்சர் கடந்த காலங்களில் எங்களோடு பயணித்த போது எங்கு பெட்டி தூக்குனார் என்பது உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். பெட்டியை தூக்குனது யாரு நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க, உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும் எல்லாத்தையும். 6 வருஷத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்ல ஆரம்பிச்சோன்னா வேண்டாம், அது உங்களுக்கு நல்லது இல்ல. உறுப்பினர் நீங்க வார்த்தைகள் உறுப்பினர், இந்த வார்த்தைகள் விட வேண்டாம். உறுப்பினர் உட்காருங்க. பொதுப்பணித்துறை அமைச்சர் கடந்த காலங்களில் எங்களோடு பயணித்த போது எங்கு பெட்டி தூக்குனார் என்பது உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அதை விட்டுட்டு அவை குறிப்பில் இந்த வார்த்தை அவை குறிப்பில் நீக்கப்படுகிறது. இந்த வார்த்தை நீ பேச வேண்டாம், நான் நீக்கிட்டேன். அவை குறிப்பில் நீக்கப்படுகிறது, பதில் கிடையாது. உட்காருங்க. வேண்டாம் நான் தான் நீக்கிட்டேன்ல, உடனே நீக்கிட்டேன். உடனே உட்காருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அவையில் பேசிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கடந்த திராவிட மாடல் ஆட்சி 2 ஆண்டு காலம் முடிவுற்ற போது அவரே எங்களுடைய முதல்வரை பாராட்டி சீராட்டி இப்படி ஒரு ஆட்சி உலகத்திலே நடக்கான்னு சொன்னாரு. பொதுப்பணித்துறை ஆமா, இன்னைக்கு கூட அந்த ரீல்ஸ்ல போயிருக்கான். உட்காருங்க. அவை குறிப்பில் எடுத்துட்டேன். என்ன வேணா பேசட்டும். இல்ல அவை இல்ல அந்த வார்த்தை அவை குறிப்பில் நான் நீக்கிட்டேன், உடனே நீக்கிட்டேன். ஒரு நிமிஷம். 2015 இருந்து 2021 வரைக்கும் திமுகவில் நான் பணி செய்தவன், எல்லாருக்கும் தெரியும். 2014 திமுக 40 தொகுதி தோத்த நேரத்தில் நான் வேலை செய்ய வந்தவன். உங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கேட்டு பாருங்க, என்னுடைய வேலை எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியும். 21 என்னுடைய பணி என்ன நீங்க சொல்ல ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க. அதனால இல்லைங்க, நான் இருந்த இடத்தில் யாருக்கும் துரோகம் செஞ்சது கிடையாது. உண்மையாக அண்ணாவுடைய கட்சின்னு பணி செய்ய ஆரம்பிச்சேன். சமூக நீதிக்காக தேர்தல் வேலை செஞ்சவன் நான். அப்ப 2021 திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கேளுங்க, என்னோட பணி என்னன்னு தெரியும். பெட்டியை தூக்குனது யாரு நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க, உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும் எல்லாத்தையும். அதனால நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள், இங்க செய்ய சொல்லக்கூடிய வார்த்தைகள், மானிய கோரிக்கை பத்தி பேசணும்னு சொன்னோம். அவர் சொன்னாரு, கவர்மெண்ட் பத்தி சொன்னார், எங்க கவர்மெண்ட் பத்தி சொன்னாரு, பதில் சொல்லிட்டேன். திருப்பியும் சொல்றேன், 6 வருஷத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்ல ஆரம்பிச்சோன்னா வேண்டாம், அது உங்களுக்கு நல்லது இல்ல. உறுப்பினர் நீங்க வார்த்தைகள் உறுப்பினர், இந்த வார்த்தைகள் விட வேண்டாம். உறுப்பினர் உட்காருங்க. இந்த வார்த்தைகள் விட வேண்டாம். போதும். உறுப்பினர் நான் பணி செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சர் நீங்க நான் பணி செஞ்சு முடிக்கிற வரைக்கும் என்னுடைய வேலையை முடிச்சுட்டு நான் அடுத்த வேலைக்கு வந்துட்டேன். அதனால ஆதவச்சனா யார்கிட்டயும் பெட்டி தூக்கல, யார் வந்து யார்கிட்ட பெட்டி தூக்குனாங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டோம்னா நீங்க தாங்க மாட்டீங்க. அமைதியா உங்களுடைய மானிய கோரிக்கை பத்தி பேசுங்கன்னு நான் சொல்ல வரேன். உறுப்பினர் ராஜா கொஞ்சம் ராஜா அவர்கள் அவையில இருக்கின்ற உறுப்பினரை பற்றி நீங்கள் குற்றச்சாட்டை சொல்லுகிற போது அவர் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம், அதனால விரும்பத்தகாத வார்த்தை அவையில இருக்காதவங்களை பத்தி தான் நம்ம பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இல்ல இருக்கிறவங்களை பத்தி கூட உங்க இஷ்டத்துக்குலாம் பேச முடியாது, அப்படிலாம் அனுமதிக்க முடியாது. அதனால தான் அவை குறிப்பில் நான் நீக்கிவிட்டேன். அவை குறிப்பில் நீக்கப்பட்ட பிறகு நீங்க அதை பற்றி பெரிதாக பதில் சொல்வதும் தேவையில்லை. ஆமா இல்ல அமைச்சர் கூலா இருக்கும். இப்படித்தான் நீங்களே எங்களை டென்ஷன் ஆக்கி கொடுத்த பிறகு நாங்க பேசுறதுக்கு தானே வந்திருக்கோம். தனிப்பட்ட குற்றச்சாட்டுலாம் தவிர்த்து விடுங்கள். இன்னொன்னு பேரவைத் தலைவர்களே, உங்களுக்கு அல்ல அவைக்கே நான் சொல்லுகிறேன். பேரறிஞர் அண்ணா ஒரு முறை கேட்டால் எதிர்க்கட்சியும் ஆளுங்கட்சியும் எப்படி இருப்பது என்று. எதிர்க்கட்சிகள் வாளோடு தான் வருவார்கள், ஆனால் வாளோடு வருகின்ற எதிர்க்கட்சியை ஆளுங்கட்சியினர் கேடயமாக தான் தடுக்க வேண்டுமே தவிர அவர்களும் வாளை எடுக்கக்கூடாது என்று சொன்னார்கள். அதை நான் நினைவுபடுத்துகிறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை போயுங்க உங்களை என்ன பயப்பட உண்மை இல்லை உறுப்பினர் சொல்றாரு. இல்ல உறுப்பினர் அமைச்சர் சொல்றாரு, முல்லை முள்ளால தான் எடுக்க வேண்டும், அது எங்களுக்கு தெரியும் என்று சொல்கிறார். நம்மளுடைய மாண்பு உறுப்பினர் முருகன், நீங்க கருத்தை மட்டும் சொல்லுங்க. ராஜா நீங்க உறுப்பினர் ராஜா அவர்கள் கருத்தை மட்டும் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இன்று நம்மளுடைய சமூக நீதித்துறை அமைச்சர் அவர்கள் இங்கு எதுவுமே செய்யவில்லை என்று பதிவிட்டார்.
கடந்த ஆட்சியில் அன்று உறுப்பினராக இருந்த விசிகா கட்சி உறுப்பினர் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் எங்கள் அரசை புகழ்ந்து புகழ்ந்து பேசுவார். அப்போம்லாம் நாங்க நினைச்சுக்கிட்டோம் இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் வந்து உயர்ந்த இடத்துல இருக்கோம், அண்ணன் அவர்களே அதை தெளிவுபடுத்திட்டாரு அப்படின்னு நாங்க ரொம்ப நம்பிக்கையோடு எங்கள் திட்டங்கள் மேலும் மேலும் சிறப்பாக செயல்பட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு அமைச்சர் அவர்கள் அவருக்கு எதிராகவே, அவர் கட்சிக்கு எதிராகவே இன்று செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். நாங்களும் 107 சீட்ல ஜெயிச்சிருந்து எங்களுக்கும் விசிகாவும் காங்கிரஸும் ஆதரவு கொடுக்காம நாங்களும் அமைச்சரை கொடுக்கத்தான் செய்வோம். இது எல்லா பக்கம் நியாயமான விஷயம் தான். இன்னைக்கு ஒன்றிய அரசு என்ன செஞ்சிருக்கோ அதைத்தான் இன்னைக்கு டிவிக்கு அரசு செய்து கொண்டிருக்கிறது என்பதை நான் பதிவு செய்கிறேன்.